ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 21 மாநிலங்களில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவில் சராசரியாக 60% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மணிப்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் துப்பாக்கிச்சூடு, வன்முறை காரணமாக பதற்றம் நிலவியது. தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ராஜா மற்றும் ரமேஷ்குமார். மத்திய பிரதேச மாநிலம் தமோவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவை உலகின் சக்திமிகு நாடாக மாற்றும் தேர்தல் இது என தெரிவித்தார். தேசம் முதன்மை என்பதே எங்களது முதல் கொள்கை. தேசத்தின் அடிப்படையிலேயே எங்களது முடிவுகள் இருக்கும். குஜராத் மாநிலம் காந்திநகரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். பின்னர் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் பேசிய அம்மாநில முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி, 2019க்கு பின் ஜம்மு காஷ்மீர் திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளதாக விமர்சித்தார். திகார் சிறையில் உள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உடல்நிலை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது ஏப்ரல் 22ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர் மாநிலம் இம்பாலின் தோங்சூ மற்றும் கோங்மேன் பகுதிகளில் இன்று நடைபெற்ற வாக்குப்பதிவில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் வாக்குச்சாவடி சூறையாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டு வாக்குச்சாவடியை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மூடினர். அதேபோல் தமன் கோக்பி பகுதியில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 3 பேர் காயமடைந்தனர். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 21 மாநிலங்களில் உள்ள 102 தொகுதிகளில் இன்று மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதேபோல் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து சட்டப்பேரவைத் தேர்தலும் இன்று நடைபெற்றது. செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் மிகுந்த பகுதியில் இன்று வாக்கு பதிவு நடைபெற்றது. அதில் ஒரு வாக்குச்சாவடி மையத்திற்கு 500 மீட்டர் தொலைவில் ஐஇடி வெடிகுண்டு வெடித்ததில் ஒரு சிஆர்பி ஜவான் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.